வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி வடை மாவு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பை 2 மணிக்கூர் நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு முட்டைக்கோஸு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு கேரட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, வத்தல் பொடி, சோம்பு, பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு தேவையானது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வத்தல் பொடி, சோம்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த வெஜிடபிள் கேரட்டையும் இது முட்டைக்கோசையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஊற வச்சுருக்க இந்த கடலை பருப்பையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வடைக்கு கொஞ்சம் குறைன்னு அரைப்போம். இது கூட கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு முழு பருப்பெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச மாவை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கும்போது அதில் சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கோசையும் கேரட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு பெரிய உருண்டையாட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அழகாக அதுக்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டி எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இங்கே கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சுருக்கேன். இந்த லாலிபாப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸில் நடுஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லாலிபாப் ஷேப் மாதிரி நீங்கள் அதை ஷேப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லாலிபாப் ஒன்றுனையாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது உங்களுக்கு வேணால் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதில் ஒன்றா வச்சிடலாம். இப்போ நம்ம போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மெதுவாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சைடாட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்படி எல்லா சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா சைடுமே ஒரே மாதிரி கலர் கிடைக்கும். இது இந்த ஸ்டிக்கர் இருக்கனால உங்களுக்கு அதை பிடிச்சி அப்படி மாற்றி போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பாருங்கள், எல்லா சைடும் ஒரே மாதிரி கலராட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். நம்மளோட லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி வடை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. பசங்களுக்கும் பிடிக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி அப்படி எடுத்து லாலிபாப் அழகாக சாப்பிடுவாங்க. சூப்பரான லாலிபாப் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.